வணக்கம் மக்களே, இது நம்ம சேனல் 1-to-1 ஸ்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பாட்னா பைரேட்ஸ் vs தமிழ் தலைவாஸ். இனி இருக்கிற 5 மேட்சுமே டூ ஆர் டை மேட்ச் தான். இனி டேபிளில் இருக்கிற மித்த டீம்ஸ் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்து தான் நம்ம பிளே ஆஃப் சான்சஸ். பட் பிளே ஆஃப் சான்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 90% வாய்ப்பு கிடையாது, கம்மி தான். 10%ல தான் நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. அது இன்னொரு டீம் எப்படி விளையாடுறதுங்கிறத பார்த்துட்டு தான். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 7 பார்த்துடலாம். நம்மளுது அவங்களோட ஸ்டார்டிங் 7, பாட்னாவோட ஸ்டார்டிங் 7 பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பிளேயர்ஸை எப்படி டேக்கிள் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்கிறது, ப்ளஸ் யார் யார் தவறு பண்ணக்கூடாதுங்கிறதையும் நான் இந்த இதில் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் தமிழ் தலைவர் ஸ்டார்டிங் 7 பார்த்து போன மேட்ச் சௌரவ் பதில் சாய் பிரசாத் வந்தார். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மேபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அமீர் பஸ்தமி, மோகின் சஃபாகி. லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நிதேஷ், ரோனக்கு, ஹிமான்ஷு யாதவ், ஆஷிஷ். இந்த சௌரவ் பார்த்தீங்கன்னா சௌரவ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை அவருக்கு பதில் சாய் பிரசாத் ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்க 2 பேர்ல தான் மாற்றம் இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்டியூட்ல பார்த்தீங்கன்னா சாஹில், அபிஷேக், நிதின் சாண்டில், அப்புறம் சச்சின், ரஞ்சித், அதுக்கப்புறம் வேற அனுஜ் கவுடா, இந்த மாதிரி பிளேயர்ஸ் சப்ஸ்டியூட்ல வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்னாவோட ஸ்டார்டிங் 7 அவங்களது அன்சேஞ்சபிள் ஸ்டார்டிங் 7 தான். அயன், தேவாங்கு, சுபம் ஷிண்டே, அங்கித், தீபக், ஆர்கம் ஷேக், அதுக்கடுத்த நவதீப். இவங்க 7 பேர் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து சப்ஸ்டியூட்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்டியூட் தான் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதாகர். இவங்க தேவாங்கும் அயனும் யாரோ ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணலைன்னா அவருக்கு பதில் நம்ம சுதாகர் வந்து தமிழ்நாடு சுதாகர் வந்து அந்த இடத்துல ப்ளே பண்ணுவார். சரி, இப்போ நம்ம எத்தனாவது பிளேஸ்ல இருக்கோம்னா 10th பிளேஸ் போயிட்டோம். ஏன்னா நேற்று பெங்கால் vs யூபி யோதாஸ் மேட்ச்ல ட்ரா பண்ணதுனால 3 பாயிண்ட் கிடைச்சதுனால பெங்கால் வந்து நம்மளுக்கு மேலே போயிட்டாங்க 9th பிளேஸ்ல, நம்ம 10th பிளேஸ். ஆனால் என்னன்னா அவங்க 18 மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க, நம்ம 17 மேட்சஸ் தான் விளையாண்டுருக்கோம். லாஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலான லாஸ். அவங்க 10 மேட்ச் தோத்துருக்காங்க, நம்ம 10 மேட்ச். அவங்களுக்கு எங்க இதுனா ட்ரால தான் அவங்களுக்கு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. 3 மேட்ச் ட்ரா பண்ணியிருக்காங்க, நம்ம ஒரு மேட்ச் தான் ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த இது என்னன்னா நம்ம க்ளோஸரா போய் நிறைய மேட்சஸ் தோத்துருக்குறோம். அந்த மேட்சஸ் நான் ட்ரா பண்ணியிருந்தோம்னா நம்ம வின் பண்ணியிருக்கலாம். போன மேட்சை பார்த்தீங்கன்னா நல்ல இதில் இருந்தோம், பக்கமாக தான் இருந்தது, ஒரு 4 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தான் இருந்தது. ஆனால் எந்த இடத்துல பிளேயர்ஸோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுமோ, காம் டவுன் பண்ணி விளையாடணுமோ, அந்த இடத்துல யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் அட்வான்ஸ் டாக்கில் நிறைய பண்ணி பாயிண்ட்ஸ் அதிகமாக கொடுத்தோம். அது இல்லாமல் 3 ஆல் அவுட் பண்ணிட்டாங்க நம்மளையே. அதனால நம்ம பாயிண்ட்ஸ் அதிகமாக விட்டு தோத்துட்டோம் மும்பா கூட. ஆனால் அந்த மேட்ச் ஜெயிக்கக்கூடிய மேட்ச் தான். அடுத்தது பாட்னா பைரட்ஸில் 2 கார்னர் பொசிஷனையும் நம்ம பார்த்தாடணும். உதாரணத்துக்கு சுபம் ஷிண்டேவும் சரி, அங்கித்தும் சரி சூப்பராக டேக்கிள் பண்ணி பிடிக்கிறவங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அர்க்கம் அபிஷேக்கும் நவதீப்பும் பார்த்தீங்கன்னா தீபக்கும் பார்த்தீங்கன்னா கவர் பொசிஷனில் ஆடுறவங்க. இவங்கள்ட்ட பார்த்து, ஆனால் இவங்க 2 பேரும் மோஸ்ட் ஆஃப்ஸ் அதிகமாக அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணுவாங்க. இவங்க மிஸ்டேக்ஸை அனலைஸ் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி டீப்பாக உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. ஏன்னா 2 பேர் ப்ளஸ் அவங்க டீம் வந்து சாலிட் டிஃபென்ஸ் டீம் தான். அவங்களுக்கு ஆடடாக பார்த்தீங்கன்னா ரைடிங்கில் தேவாங்கும் அயனும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக விளையாண்டு கொடுக்குறாங்க. மேட்ச் ஆன் மேட்ச் ஒரு 16+ ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தேவாங்கு 10+ பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. தேவாங்க நீங்கள் சிங்கிள் ஹேல்வோன், அதுவும் நிதிஷ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணக்கூடாது. தேவாங்க நீங்கள் கான்ஃபிடென்ட்டோட பிடிச்சிங்கன்னா மட்டும்தான். நீங்கள் வந்து ஆங்கிள் ஹோல்டு நல்லா பிடிச்சி நீங்கள் அங்குஷை பாருங்க, ஆங்கிள் ஹோல்டு சின்ன பையன் மாதிரி தான் இருக்கிறான். இதுவும் ஹைட்டும் சின்னது, அவன் ஃபிசிக்கும் கம்மி தான். ஆனால் அவன் பிடிக்கிற ஹோல்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு கிராப் பண்ணி பிளேயர் நவர விடாம பிடிப்பாப்ல, அந்த மாதிரி நீங்கள் பிடிக்கணும் நிதேஷ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ்தமி பார்த்தீங்கன்னா நிதேஷ் பிடிக்கிறதுனால அவர் வந்து டேக்கிள் பண்ண வந்துடுறாரு. அந்த இடத்துல அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணி மாட்டிக்கிறாரு. அது இல்லாமல் 1 பாயிண்ட் போகிற இடத்துல போனஸ் ப்ளஸ் டச் பாயிண்ட், நிதேஷோட டச் பாயிண்ட், பஸ்தமியோட அட்வான்ஸ் டேக்கிள், இதை 3 பாயிண்ட் கிடச்சிருது. இதே தான் நம்ம வந்து மும்பா கூட பண்ண தவறுகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோனக்கும் ஆஷிஷும் எக்ஸலண்ட்டாக ஒரு 2-3 மேட்ச் நல்லா விளையாண்டாங்க. பட் மறுபடியும் அவங்க வந்து அட்வான்ஸ் டேக்கிளில் பார்த்து இது பண்ணணும். ஏன்னா அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணாங்கன்னா இவங்களும் அதே மாதிரி தான் மாட்டுவாங்க. இதனால் நம்மளுக்கு மல்டி பாயிண்ட்
வந்து ஆப்போனண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் 2 பாயிண்ட் இல்லை 3 பாயிண்ட் ரைடாக தான் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மோகின் ஷாஃபாகி கிட்ட இருக்கிற மைனஸ் என்னன்னா, அந்த ரைடு முடிச்ச உடனே பார்க்கணும் ஆப்போனண்ட் வந்து கிட்ட இருக்காங்களா, இல்லை ஒரு ஸ்பீடி டக்குன்னு வந்து ஒரு டச் பாயிண்ட் எடுக்கக்கூடிய, ஏன்னா சஃபர்தனேஷர் தான் பண்ணாரு, ஒரு டக்குன்னு அடுத்த ரைடு ஸ்பீடா ஒரு ரைடு வந்து தொட்டு போயிட்டாரு. அதனால எல்லா பக்கமும் நம்ம கண்ணு இருக்கணும், இந்த பிளேயர் எப்படி வந்து டேக்கிள் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. போனஸை தயவு செஞ்சு கான்ஃபிடென்ட்டா போடுங்க. மோகின் சஃபாகியா இருந்தாலும் சரி, வேற எந்த ரைடர் வந்தாலும் போனஸை கான்ஃபிடென்ட்டா போடுங்க. அதே மாதிரி நம்ம ரைடர்ஸ் விட்டுட்டாங்கன்னா டிஃபெண்டர்ஸும் விட்டுறாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவாங்க செயின் டேக்கிளில் தான் நீங்கள் பிடிக்கணும். நீங்கள் ஆங்கிள் ஹோல்டில் பிடிச்சிங்கன்னா இருக்கிற ஃபிசிக்காக ஒரு தள்ளிட்டு வந்துடுவார். அதனால செயின் டேக்கிள் பண்ணி கவர் பொசிஷனில் இருக்கவங்க வந்து டேக்கிள் பண்ணி வெளியே தான் தள்ளணும், இல்லை ஹோல்ட் பண்ணி உள்ளே பிடிச்சிக்கணும். அதுதான் நீங்கள் ஒரு பிளேயரோ இல்லை 2 பிளேயரோ போய் பிடிக்கணும். டபுள் தை ஹோல்ட் போட்டு பிடிங்க மாட்டிக்குவாப்பில். அதே மாதிரி அயன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடி ரைடர்னா டக்கு டக்குன்னு அந்த ரைடு வந்து டக்கு டக்குன்னு க்ளோஸ் பண்ணுவார். டச் இல்லாமல் போக மாட்டார். மேக்சிமம் டச் தான் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் அவருக்கு. அவரையும் எந்த அளவுக்கு நீங்கள் மேட்டை விட்டு வெளியே இவங்க 2 பேர் தான் எந்த அளவுக்கு மேட்டை விட்டு வெளியே உட்காரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம லீடு எடுக்கலாம். அதே மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுக்காதீங்க. இந்த மேட்சும் நான் எல்லா மேட்சும் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் கையில் இருக்குது. பிளேயர்ஸ் இல்லைன்னு இல்லை, கொஞ்சம் மேட்சோட சூழ்நிலையை புரிஞ்சு நீங்கள் விளையாண்டிங்கன்னா அந்த மேட்ச் ஜெயிக்கலாம். அதே மாதிரி அந்த மேட்சுக்குரிய டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி விளையாடுங்க. எந்த இடத்துல ஸ்லோ டவுன் பண்ணும், எந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கிறத யோசிச்சு விளையாண்டிங்கன்னா இந்த மேட்ச் ஜெயிக்கலாம். எனிவே இந்த இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் 1-to-1 ஸ்போர்ட்ஸ் சேனலுக்கு. அதே மாதிரி பெல் பட்டனை இது பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பார்க்குறீங்க, லைக் பண்ணி பாருங்கள். அப்போனா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் ப்ரெஸ் இது பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட்ஸ் பதிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஆல்சோ தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ், கபடி ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது என்ன அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு. வேற நான் இது பண்ணல, எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்னோட நேரத்தை இந்த மாதிரி ஒரு அனலைசிஸ், இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதனால் நீங்கள் உங்களோட இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதுதான் நான் இதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தமிழ் தலைவாஸ், இது நம்ம ஆட்டம், ஜெயிக்க வேண்டிய ஆட்டம். பார்க்கலாம்.